இந்த திமுகல அயலக அணி, அந்த அணி, இந்த அணின்னு புதுசு புதுசா அணி வைப்பாங்க. இப்படி சப்ளை அண்ட் சர்வீஸ் அணின்னு ஒன்று வச்சிருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு. அதாவது இது மாதிரி பெண்களே ஏன்னா இப்போ யார் அந்த சார்னோட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோமே, நீங்கள் அந்த சார்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னது. அப்போ ஒரு கூட்டமே இப்படி இறங்கி இருக்குதா? பெண்களை பார்த்து, அது குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவிகளை இந்த மாதிரி இதுக்கு கூட்டிட்டு போறதுக்குன்னே ஒரு தங்களுடைய நிர்வாகிகளுக்காகவே பயமா இருக்குங்க. அதாவது இதை எங்க போய் முடியும்? இதெல்லாம் அப்படியாவது ஒரு தவறு நடந்ததா? உடனடியாக ஒரு ஆக்ஷன் இருக்கா? தன் கட்சிக்காரனா இருந்தா யாரா இருந்தா தவறு செய்யறவங்க மேல தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த தார்மீக கடமை முதலமைச்சருக்கு இருக்குது இல்ல, இந்த அரசாங்கத்துக்கு இருக்குல்ல, அதையாவது பண்ணணும் இல்ல. இப்ப பொள்ளாச்சி சம்பவம் அப்படியே என்னமோ தாங்கெல்லாம் மனித புனிதர்களாகிட்டு மாதிரியும், அதிமுக ஆட்சியில் தான் அவ்வளவு மோசமா நடந்துட்டு மாதிரியும் என்னென்னவெல்லாம் இப்ப கடந்த சில நாட்களா நீங்க ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. நமக்கு அப்படியே அதையெல்லாம் பார்க்குறப்போ அப்படி துடிச்சுது. இது பார்த்தீங்கன்னா அதுல இருந்தது ஒரே ஒரு பையன் அதிமுகல, அதுவும் அவன் ரொம்ப ஒரு சாதாரண பொறுப்புல, மிக சாதாரண பொறுப்புல இருந்த பையன். இதுல இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் அவன் ஈடுபட்டா, அவன் பேர் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே கட்சியை விட்டு நீக்கினாங்க.